இந்த ரெசிபி ரொம்ப நாளாகவே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து டேனிஷ் பேஸ்ட்ரி, சீஸ் டேனிஷ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 1/4 கப் வந்து க்ரீம் சீஸ் வந்து வச்சுருக்கேன். இது என்னோடய ஹோம்மேட் க்ரீம் சீஸ் தான். அதில் வந்து பவுடர் பண்ண சுகர், அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட சீஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பாருங்கள், அவ்வளோதான். இது நம்ம சீஸ் டேனிஷோட சீஸ் ஃபில்லிங். இதை ஓரத்தில் வச்சிடலாம். அண்ட் க்ரீம் சீஸோட ரெசிபி லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க ஹோம்மேட் க்ரீம் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு. நம்மளோட இந்த டேனிஷுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜாம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரிசர்வ் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த பிளாக் செரி ஃப்ரூட் ஸ்ப்ரெட் இருக்குது. நீங்கள் இதுக்கு பதில் ஸ்ட்ராபெரி ஜாம், ராஸ்பெரி, பிளாக்பெரி எந்த ஜாம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இதோட சிம்பிள் ரெசிபினால நான் ஸ்டோர் பாட் பஃப் பேஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பஃப் பேஸ்ட்ரி வீட்லேயே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அது கூட செக் பண்ணலாம். ஓகே, நம்மளோட டேனிஷ் பேஸ்ட்ரி அசம்பிள் பண்ண போகிறோங்க. அதுக்கு எக் வாஷுக்கு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி ஒரு பேஸ்ட்ரி ப்ரஷ்ஷும் எடுத்து வச்சுருங்க. இது நம்மளோட எக் வாஷுக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட க்ரீம் சீஸ் ஃபில்லிங், அதுக்கடுத்து நம்மளோட ஃப்ரூட் ஸ்ப்ரெட். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஓகே, இதை ஓரத்தில் வச்சுக்கலாம். அவனை 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பஃப் பேஸ்ட்ரி தாங்க யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக டேனிஷ் வந்து பஃப் பேஸ்ட்ரி பண்ணுவாங்க, இல்லாட்டி க்ரொசான் டோ வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் வெர்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 5 பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணி இருக்குது. ஸோ இதில் ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்த பிராண்டு தான், பஃபே அப்படிங்கிற பிராண்டு. ஒரே ஒரு கட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட ப்ராப்பர் நேம் ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்கொயர் பஃப் பேஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஒட்ட வேண்டாம். அதுக்கப்புறமா சைடை இந்த மாதிரி ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நடுஸில் ஒரு கட்டு மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா, எக் வாஷ் இருக்குல்ல, எக் வாஷை லைட்டாக இந்த எண்டில் வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலி எக் வாஷை நீங்கள் இந்த எண்டும் வைக்கணும். இந்த எண்டு லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த கட்டை எடுத்து இந்த இதில் வைக்கணும், இதை எடுத்து இதில். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும். இன்னொன்று செஞ்சு காணிக்கிறேன், லாஸ்ட் ஒன். ஸோ நிறைய ஃபோல்ட்ஸ் இருக்குங்க டேனிஷ் பேஸ்ட்ரிக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஃபோல்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்டை கட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடும் லைட்டாக எக் வாஷ், ஏன்னா இது ஒட்டுறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே கட் பண்ணியிருக்கிற இதில் ஒட்டணும், இதை எடுத்து இதில் ஒட்டணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு டேனிஷ்ங்க. நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம். சென்டரில் க்ரீம் சீஸும் வச்சு ஜாமும் வைக்க போகிறோம். ரொம்ப க்ரீம் சீஸ் வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன். ஓகே, இப்போ நம்மளோட ஜாம் வச்சிடலாம். இப்போ நம்மளோட எக் வாஷை வச்சு இந்த சைடு எல்லாமே ப்ரஷ் பண்ண போகிறோம், அந்த கோல்டன் ஷீன் கிடைக்கிறதுக்கு. ரொம்ப லைட்டாக பண்ணால் போதும். எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற எல்லா இடத்துலையுமே ப்ரஷ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சோண்டு சுகர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க.
ஜஸ்ட் ரெகுலர் சுகர். ஸோ இந்த டைமில் நம்மளோட அவன் பார்த்தீங்கன்னா 220க்கு ப்ரீ ஹீட் ஆகிருக்குங்க. உள்ளே வச்சு நான் ஒரு 15 to 20 minutes இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். நம்மளோட டேனிஷ் பேஸ்ட்ரி சூப்பராக பேக் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த பஃபி லேயர்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக பஃப் ஆகி க்ரீம் சீஸ் உள்ள பேக் ஆகி ஜாமு இங்கே அவுட்டரில் நம்ம போட்ட சுகர் மட்டும் கொஞ்சம் ஓவராக கேரமலைஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, அந்த ரைஸிங்கை பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக டேனிஷ் பேஸ்ட்ரி பண்ணணுன்னா அது பெரிய ப்ராசஸ். மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி croissant dough யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னா லாங் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி நம்ம இதில் croissant ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் இந்த மாதிரி பஃப் பேஸ்ட்ரி கிடச்சிச்சின்னு வைங்களேன், அதை வச்சு டேனிஷ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் வரும். இதில் வேணும்னா நீங்கள் பவுடர் சுகர் மேலே டஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம்.